ஒரு கதை. ஒரு கப் தேநீரும் 1 கோடி ரகசியங்களும். அலங்கார பொருட்கள் நிறைந்த அந்த கடையின் ஒரு மூலையில் வயதான முதியவர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் பெயர் மாதவன். அவருக்கு வயது 70க்கும் மேல் இருக்கும். அவரது உடலில் தளர்ச்சி தெரிந்தது, ஆனால் கண்களில் ஒரு கூர்மையான புத்திசாலித்தனம் மின்னிற்று. அவர் முன் ஒரு இளைஞன் பதட்டத்துடன் அமர்ந்திருந்தான். அவன் பெயர் அரவிந்த். இன்னும் ஏன் தயங்குகிறாய் அரவிந்த் என்று அமைதியாக கேட்டார் மாதவன். அரவிந்த் ஒரு ஆழமான மூச்சு விட்டான். எனக்கு பயமாக இருக்கிறது ஐயா. இதை என்னால் செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. இது ஒரு பெரிய வேலை. எந்த வேலையும் பெரியதோ சிறியதோ இல்லை அரவிந்த். உனக்கு என்ன வேண்டும் என்பதுதான் முக்கியம். எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் ஐயா. பழைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். மாதவன் புன்னகைத்தார். அப்படியானால் அதை உன்னால் செய்ய முடியும். ஒரு தேநீரை குடி, மனதை அமைதிப்படுத்து. அரவிந்த் மாதவன் நீட்டிய தேநீர் கோப்பையை வாங்கினான். அதன் சூடு அவன் உள்ளங்கைகளை இதமாக்கியது. அந்த தேநீருக்கு ஒரு விசித்திரமான வாசனை இருந்தது. ஏதோ ஒரு மூலிகை கலந்திருந்தது போல. தேநீரை குடித்ததும் அவனுக்கு ஒருவித அமைதி ஏற்பட்டது. பயம் சற்று தணிந்தது. ஐயா, இந்த தேநீர் என்ன என்று கேட்டான் அரவிந்த். அது ஒரு சிறப்பு தேநீர் அரவிந்த். அது மனதை அமைதிப்படுத்தும். அதுதான் எனக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுக்கும் முதல் பொருள். எல்லோர் மனதிலும் ஒரு புயல் இருக்கும். அதை அமைதிப்படுத்தாமல் எந்த வேலையையும் தொடங்க முடியாது. அரவிந்த் மாதவனின் பேச்சில் ஒரு நிதானத்தையும் அனுபவத்தையும் உணர்ந்தான். சரி ஐயா, நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் சொல்வது எளிது. இந்த அறையில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கிறது. 1 கோடி ரகசியங்கள் இந்த அறையில் புதைந்து கிடக்கின்றன. அரவிந்த் ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தான். அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் பழமையானதாகவும் வித்தியாசமாகவும் இருந்தன. ஒரு பழைய கிராமபோன், ஒரு புத்தர் சிலை, ஒரு சங்கு, ஒரு மரப்பெட்டி. இந்த கிராமபோன் ஒரு காதலனின் கடைசி பாட்டை பாடியது. இந்த புத்தர் சிலை ஒரு திருடனின் மனதை மாற்றியது. இந்த சங்கு ஒரு கடற்கரையில் புதையலை மறைத்தது. இந்த மரப்பெட்டி ஒரு மன்னனின் இரகசிய வரைபடத்தை கொண்டிருந்தது. அரவிந்த் மாதவனின் பேச்சில் மயங்கிப் போனான். நீங்கள் ஒரு ஜால வித்தையாளர் ஐயா. நான் இல்லை. இந்த பொருட்கள்தான். நான் ஒரு இடைத்தரகர் மட்டுமே. இந்த பொருட்களைப் பற்றி நான் உனக்கு கூறுவேன். அதை நீ உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் அதன் உண்மையான உரிமையாளரிடம் சேர்க்க வேண்டும். அதுதான் உன் வேலை. ஆனால் ஏன் ஐயா? இந்த பொருட்களை நீங்களே ஏன் வைத்திருக்க வேண்டும்? சில ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை மீட்டெடுக்க சிலருக்கு மட்டுமே முடியும். அந்த மனிதர்கள் யார் என்பதை இந்த பொருட்கள்தான் முடிவு செய்யும். உனக்கு இந்த தேநீரை கொடுத்ததன் காரணம் நீ ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருக்கிறாய். அரவிந்த் மாதவனை ஒரு கணம் உற்று பார்த்தான். மாதவனின் கண்களில் ஒரு தீர்க்கமான பார்வை இருந்தது. சரி ஐயா, நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் கூறும் ஒவ்வொரு ரகசியத்தையும் நான் கண்டுபிடிப்பேன்.